வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம உடனே ரெஃப்ரெஷிங்காக இருக்கிறதுக்கான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மசாலா டீ. ஜலதோஷம், உடம்பு வலி, தலைவலி இந்த மாதிரி நேரங்களில் இந்த டீயை நீங்கள் சூடாக குடிச்சிங்கன்னா ரொம்பவே ரிலீஃபாக இருக்கும். இந்த மசாலா டீ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு ஸ்பைஸுமே ஒவ்வொரு மெடிசினல் பெனிஃபிட்ஸை தர்றது தான். ஸோ இன்றைக்கி மசாலா டீ எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மெஷர்மெண்ட் 2 பேருக்கு மசாலா டீ சர்வ் பண்ணுற மாதிரி வரும். முதல்ல நீங்கள் மில்க் பேன் எடுத்துகிட்டு அதில் 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தண்ணியை கொதிக்க விட்டுருங்க. இஞ்சி இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் க்ரஷ் பண்ணிங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு வரும். இஞ்சி நல்லா தட்டிடுங்க. 3 ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா அதையும் சேர்த்து தட்டிடுறேன். ஏலக்காவை தட்டும்போது உள்ளே உள்ள விதைகளில் தான் நல்ல அந்த ஃப்ளேவர் இருக்கும். ஸோ அந்த விதைகளை நல்லாவே நீங்கள் க்ரஷ் பண்ணணும். கண்டிப்பாக இந்த மாதிரி முழு ஏலக்காய் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் பொடி டீ எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். வெந்நீயும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம தட்டி வச்சுருக்கிற இஞ்சி, ஏலக்காய் இது 2யுமே சேர்த்துடலாம். கூடவே மசாலா பொருட்களையும் சேர்த்துடலாம். 3 கிராம்பு, 1 இன்ச் பட்டையெல்லாம் சேர்க்குறது தலைவலிக்கு ரொம்பவே நல்லது. நட்மக் பவுடர், ஜாதிக்காய் இருக்குல்ல, ஒருவேளை நீங்கள் முழு ஜாதிக்காய் உருண்டையாக வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் கிரேட்டரில் ஜஸ்ட் துருவி நீங்கள் சேர்க்கலாம். நான் பவுடராக வச்சுருக்கிறதுனால ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த நட்மெகும் மிளகும் ஆப்ஷனல் தான். கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு டீத்தூள் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்ல ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விடுங்க. நீங்கள் சேர்த்துருக்கிற தண்ணியோட அளவு கொதித்து பாதியாக குறையிற லெவலுக்கு நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சாச்சு. இதில் இப்போ நீங்கள் பால் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு பால் சேர்த்துருக்கேன். இனிப்பு சுவைக்காக நீங்கள் வெல்லம், நாட்டு சர்க்கரை என்ன சேர்க்கணுன்னு விருப்பப்படுறீங்களோ அதையும் சேர்த்துடலாம். நான் 3 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதே லோ ஃப்ளேம்லையே 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ டீ நல்லா கொதிச்சாச்சு. நம்ம சேர்த்துருக்கிற பாலோட மசாலா நல்லா பிளெண்ட் ஆகி ஃப்ளேவர் நல்லா வருது. அடுப்பில் இருந்து மில்க் பேனை நீங்கள் இறக்குனதுமே 2 தடவை நீங்கள் ஆற்றிடுங்க. ஆற்றினதுக்கப்புறமா ஸ்ட்ரெயினரில் நீங்கள் டீயை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நீங்கள் சர்வ் பண்ணுற கிளாஸில் அந்த மாதிரி நீளமாக நீங்கள் டீயை ஊற்றும் போது நிறைய நுரை ஃபார்ம் ஆகும். டீயோ காஃபியோ 2மே இந்த மாதிரி நம்ம சர்வ் பண்ணும்போது ரொம்பவே பார்க்கவும் அழகாக இருக்கும், குடிக்கிறதுக்கும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். உங்களுக்கு ஜலதோஷம் இருந்ததுன்னா 3 முழு மிளகையும் தட்டி சேர்த்துக்கலாம். இல்லை மிளகு பொடி கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக இந்த டீயை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.